நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு ரியல் மாமன் இல்ல ரியல் மாமன் அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல. இந்த தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக இப்போ வந்து டெண்டரை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுல வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்து மோதிரம் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான தொகை வந்து அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. தாவேகா தலைவரா இருந்தப்போயே வந்துட்டு விஜய் அவர்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்லவே வேணாம், சிஎம்மா வேற ஆயிட்டாங்க. ஸோ அதிமுக திமுக ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்களை நம்ம சிஎம் விஜய் அவர்களை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துட்டு கோபம் வந்துருச்சு அப்படின்னா தாவேக்காவுடைய ஆட்சியே கலைஞ்சிருமா, அதெல்லாம் வந்துட்டு உண்மையா இல்ல உருட்டா? லயோலா மணி அவருக்கு வந்து முக்கியமான ஒரு பதவி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சமூக ஊடகங்கள்ல எதிர்மறையா ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கரூர்ல பேசும்போது நான் வந்து ரியல் மாமன் கிடையாது ரியல் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்த போறதா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அதுக்கான டெண்டர் தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இது வரைக்குமே யாருமே வந்துட்டு டெண்டரை வந்து இவ்வளவு வெளிப்படையா வந்து வெளியிட்டதே வந்து கிடையாது. இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்காக பாத்தீங்கன்னா 4.41 லட்சம் தங்க மோதிரம் வந்துட்டு வெளியிட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக எத்தனை கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 755.83 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த திட்டம் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைக்கு வந்து இந்த தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சுகாதாரத்துறை சார்பா இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அதுல வந்து வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடல அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் பண்றது அப்படின்னே தெரியல. என்ன பண்றாங்கன்னா, வந்தே மாதரம் பாடுனா அதுக்கு ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பாடல அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலி இங்க இதை எல்லாத்தையும் தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம பேச வேண்டிய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு. ஆனா அது எதையுமே பத்தி பேசாம எப்ப பார்த்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து இத பத்தியே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவ்வளவு நல்லா இல்ல. சோ இத வச்சு எப்படியாவது ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2144 பேருக்கு வந்து பணி நியமன ஆணையை வந்துட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துக்கு மேலதான் ஆகுது. அதுக்குள்ள அவங்களால வந்துட்டு எல்லாத்தையுமே மாத்த முடியாது. ஆனா மாத்துறதுக்கான ஒவ்வொரு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்பவே தீவிரமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதை பொறுக்க முடியாத அதிமுகவா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும், ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டணி ஓட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, தாவேக்காவோட ஆட்சியே இல்லாம போயிரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்பவே நமக்கு சிரிப்பா தான் இருக்கு. இன்னொரு பக்கமே அவர் என்ன சொல்றாருன்னா, கோபம் வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து பேசியிருக்காரு. இதை வந்து யூஸ் பண்ணிட்டு கொத்தூஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கரூர் சம்பவத்தப்ப வந்து விஜய் அவர்களை வந்துட்டு உள்ள தள்ளி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவோ பெரிய மாற்றம் வந்திருக்கும், திரும்பவும் திமுக தான் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. கரூர் சம்பவம் வந்து திமுக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கே இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. அப்படி இருக்கும் போதே வந்து தாவேகா வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் சிஎம் விஜய் அவர்களை வந்துட்டு அவங்க அன்னைக்கு மட்டும் கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக மற்ற கட்சிகிட்ட எல்லாம் போயிட்டு ஆதரவு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. 200 தொகுதிகளுக்கு மேல வந்துட்டு அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, அவருக்கு இந்த அரசியல் அனுபவம் எல்லாமே ஜாஸ்தியா இருக்குல்ல, அதனால அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செல்லூர் ராஜு அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, தெர்மோகோல் ராஜு அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அணையில வந்து தண்ணி இல்ல, தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நீராவி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெர்மோகோல் எல்லாம் விட்டு டெமோ காட்டினாரு. அது மூலமா பயங்கரமான ட்ரோல் ஆச்சுல்ல. சோ அவர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, சிஎம் விஜய் அவர்களை வந்துட்டு நீயே ஒரு களவாணியா இருந்துட்டு மத்தவங்களை வந்து களவாணி அப்படின்னு வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல் நாகரிகம்னா என்னன்னே அவருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அவர் பேசும்போது நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல, வாடா போடா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இதுதான் அரசியல் நாகரிகமா இல்ல இதைத்தான் அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணுமா அப்படிங்கிறதும் தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டமன்றத்துல நான் பார்த்த வரைக்கும் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ராஜாஜி, பக்தவச்சலம், இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் இருந்த சட்டமன்றம் இன்னைக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு சினிமா டயலாக் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க என்ன பேசுறாங்க எப்படி பேசுறாங்கிறதெல்லாம் இங்க வந்து முக்கியமே கிடையாது. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, மக்களுக்கு என்ன மாதிரியான நல்லது செய்ய போறாங்க
பண்றாங்க அப்படிங்கறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிமுக சேர்ந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் சைடுல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 106 தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ யாரு அப்படிங்கறத வந்து சிஎம் விஜய் அவர்கள் அடையாளம் காட்டிட்டாங்க அப்படின்னா நான் வந்து அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. சோ இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தவர்கள் எல்லாமே யாரு எம்எல்ஏ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து முதலமைச்சர் ஆனாங்களா? எதற்காக விஜய் அவர்கள் மேல இவ்வளவு ஒரு வன்மம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ லயோலா மணி அவருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எனக்குமே வந்து தோணுச்சு எதுக்காக அவருக்கு வந்து இந்த ஒரு பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் அதுக்கு தகுதியானவரா அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறையான ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து போயிட்டு இருக்கு. அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் வந்து ஒரு மேடை பேச்சாளர், ஓகே, அதையும் தாண்டி இந்த ஒரு முக்கியமான பொறுப்பை அவருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு ஆதரவு தரக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே அவரை வந்துட்டு ஒரு வேட்பாளரா அறிவிக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. ஆனா சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு அதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தரப்புலையும் நம்ம வந்துட்டு விமர்சனம் வர்றதை வந்து பார்க்க முடியுது. சரி, ஓகே, இது அவ்வளோ முக்கியமான பொறுப்பா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் அங்கே யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திண்டுக்கல் ஐ லியோனி அவர் வந்து ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் வந்து ஏகப்பட்ட சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காரு. 2021ல பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு. இந்த வெளிநாட்டு மாடுகள் மூலமா அதுல இருந்து குடிக்கிற பாலை குடிச்சிட்டு இன்னைக்கு பொண்ணுங்களாம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே பலூன் மாதிரி பீப்பா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து ரொம்பவே வெயிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தி பேசினாரு. அதுக்கப்புறமா 2022ல மேயர் பிரியா அவர்களை உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அசுரன் படம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுல இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மாதிரி இருக்க மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்க முன்னாடி வந்து செருப்பே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையில செருப்பெல்லாம் வந்துட்டு தூக்கிட்டு போற மாதிரியான சீன்லாம் வந்து பார்த்திருப்பீங்கல்ல. சோ அந்த மாதிரி இருந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்துட்டு இன்னைக்கு மேயர் ஆக்கின பெருமையை வந்துட்டு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக நீதி தான் அவங்களுடைய கொள்கை. ஆனா அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா சாதியை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து அவர் மேல இருக்கு. அவரே வந்து தமிழ்நாடு பாடநூலோட கழக தலைவரா இருக்கும் போது லயோலா மணி அவருக்கு கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அப்ப அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதே தப்ப பண்ணலாமா? ஏன்னா மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே சரிதான். இப்போ லயோலா மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொறுப்பு, சோ நான் வந்துட்டு ரொம்பவே பொறுப்பா நடந்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆட்சியே வந்து புதுசு, 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு புதுசா தான் வந்திருக்காங்க. சட்டமன்றத்துல செங்கோட்டையன் அவர்களை தவிர மீது எல்லாருமே வந்துட்டு புதுசா தான் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஸோ வந்து புதுசாக தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம ரொம்பவே ஒரு ப்ரெஷரையுமே கொடுக்கக்கூடாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லயோலா மணி அவர் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு மாச சம்பளமா வந்து 25,000, அவர் எங்கேயாவது போகணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தனியா வந்து இனோவா கார் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புக்கெல்லாம் வந்து தயாரிக்கிறது, அந்த தயாரிச்ச புக்கை வந்து பிரிண்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொடுக்குற ஷூவா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் பேக், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் வந்து அந்த ஒரு முக்கியமான பொறுப்பா இருக்கு. சோ அதை வந்து அவர் சரியா பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எம் விஜய் அவர்களே வந்துட்டு கான்பிடண்டா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க வந்து மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். லயோலா மணி அவர்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கோவப்பட்டா தாவேகாவுடைய ஆட்சியே வந்து கவிழ்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.